ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் போதுங்க. வாயில் வச்சதும் வழுக்கிட்டு போயிடுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பிகினர்ஸ் கூட இந்த அல்வாவை ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாங்க. உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு இந்த கோதுமை அல்வாவை நீங்கள் செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கோதுமை அல்வா செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப் கோதுமை மாவோட அளவு பார்த்திங்கன்னா 250 ml அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. மெஷரிங் கப்பில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளர் இல்லைன்னா பவுல் எதுனாலும் எடுத்துக்கலாங்க. கோதுமை மாவு எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க. இதில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கோதுமை மாவை நல்லா விஸ்கு வச்சு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம மீதம் இருக்க 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே கோதுமை மாவு, தண்ணி, நெய், சுகர் எல்லாமே அதே கப்லேயே சேர்த்துக்கோங்க. இப்போ 4 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துட்டேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டிகள் இல்லாமல். இப்போ பாருங்கள், கோதுமை மாவை நல்லா இந்தளவுக்கு கலந்து விட்டாச்சுங்க, கட்டிகள் இல்லாமல். இனி நம்ம கோதுமை அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. அல்வா செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் கடாய் இல்லைன்னா இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு அல்வா கிளறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம கோதுமை மாவு எடுத்து அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேங்க. நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கூட நெய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெய் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா அல்வாவில். இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் சேர்த்துருக்கேங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 15 அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. நெய்யில் முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு முந்திரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேங்க. இப்போ முந்திரி பருப்பு வறுத்த அதே நெய்யில் நம்ம கரைச்சி வச்சுருந்த கோதுமை மாவை சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த கோதுமை மாவில் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ கோதுமை மாவு நல்லா இங்கே நமக்கு வெந்துட்டுருக்கிற நேரத்தில் நம்ம இதுக்கு கேரமல் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. அடுப்பில் சின்னதாக ஒரு பேன் வச்சுக்கிறேங்க. அதில் அரை கப் அளவுக்கு சுகர் நான் சேர்த்துக்கிறேங்க. நம்ம மொத்தமாக 2.5 கப் அளவுக்கு சுகரில் அரை கப் அளவு சுகர் கேரமல் சிரப்புக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சுகரை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு தடவை இடையில கலந்து விட்டுட்டால் போதுங்க. இங்கே நம்மளுக்கு சுகர் சிரப்பு ரெடி ஆயிரும். இங்கே நம்மளுக்கு கோதுமை மாவு நல்லா கெட்டிப்பதம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 கப் அளவுக்கு சுகர் நான் சேர்த்துக்கிறேங்க. நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதே கப்லேயே நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுத்துக்கணுங்க. அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு டேஸ்டியான அல்வா கிடைக்கும். இப்போது சுகர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இங்கே சுகர் கரையிற நேரத்தில் இங்கே நம்மளுக்கு கேரமல் சிரப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா இந்த கலரில் நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் அல்வாவுக்கு நல்ல கலர் கொடுக்கும். நீங்கள் ஃபுட் கலர் எதுவும் சேர்த்தணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். நான் எனக்கு ஃபுட் கலர் சேர்த்தாமல் ஒரிஜினல் டேஸ்ட் அல்வாலேயே நம்மளுக்கு கலர் கிடைக்கணுன்றக்காக இந்த மாதிரி நான் செய்கிறேங்க. இந்த ஸ்டெப் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு கலர் கொஞ்சம் லைட் கலராக தெரியுங்க. நம்மளுக்கு அல்வா வெந்து வரும்போது நல்லா டார்க் கலரில் கிடைக்குங்க. இப்போ கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தேங்க. ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கலந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா திக்காக வந்திருக்கு. கலர் நமக்கு கொஞ்சம் டார்க் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள். இது இன்னமுமே நல்லா டார்க் ஆகும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கோதுமை மாவு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் சேர்த்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ முதல்ல சேர்த்துருக்க நெய் நல்லா கோதுமை மாவு நமக்கு இழுத்துறணும். நல்லா இழுத்து நல்லா வெந்து வரணுங்க. அதுக்கப்புறம் நம்ம மீதம் எடுத்து வச்சுருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தேங்க. நல்லா நமக்கு கோதுமை மாவு நல்லா வெந்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மீதம் எடுத்து வச்சுருக்க நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு
நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கும் போது தான் நம்ம சேர்க்குற நெய் எல்லாமே கோதுமை மாவு நல்லா இழுத்து வெந்து வருங்க. அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ மீதம் இருக்க நெய்யை கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன். 3 தடவையை நான் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் அரை கப் அளவுக்கு 1 கப் நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அப்போ அல்வா வந்து இன்னும் நெய் நல்லா சொட்ட சொட்ட இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது உங்களோட விருப்பம்தான். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய்யை வந்து நல்லா கோதுமை மாவு இழுத்து இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மீதம் எடுத்து வச்சுருக்க நெய்யையும் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் போல் நான் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேங்க. இப்போ அல்வாவோட கலர் பாருங்கள், கொஞ்சம் நம்மளுக்கு டார்க்காக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி அல்வா வந்து நமக்கு நல்லா நெய்யெல்லாம் இழுத்து நல்லா வெந்து வருது பாருங்கள். இப்போ நம்ம மீதம் இருக்க நெய்யையும் சேர்த்துக்கலாங்க. நான் 3 தடவையாக பிரித்து நெய் வந்து நான் சேர்த்துருக்கேங்க. கடாயில் நமக்கு நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். இனி நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கிட்ட நான் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேங்க. கடாயில் நமக்கு நல்லா ஒட்டாமல் வரணுங்க. அதுதான் இந்த அல்வாவோட பதம். இந்த அல்வாவோட மெஷர்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் கோதுமை மாவுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணிங்க, 2.5 கப் அளவுக்கு சுகர், அரை கப் அளவுக்கு நெய்ங்க. இதுதான் இந்த அல்வாவோட மெஷர்மெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாங்க. பிகினர்ஸும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். செஞ்சால் நமக்கு நல்லா வராது அப்படின்ற பயமே வேணாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், கடாயில் நமக்கு அல்வா நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம சேனலில் அல்வா ரெசிபீஸ் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன், விருப்பப்பட்டிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு அல்வா வந்து நல்லா ஒட்டாமல் வந்துருச்சுங்க. இதுதான் வந்து இந்த அல்வாவோட பதங்க. கடாயில் நல்லா ஒட்டாமல் வரணும். இப்போ நமக்கு சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை பவுலில் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 35 நிமிஷம் போல் ஆச்சுங்க இந்த அல்வா செய்கிறதுக்கு. இந்த அல்வா பார்த்திங்கன்னா 1 கப் கோதுமை மாவுக்கு 1.25 கிலோ அளவுக்கு அல்வா வந்து நமக்கு கிடச்சிருக்குங்க. பாருங்கள், நல்ல நெய் வந்து சொட்ட சொட்ட சூப்பரான அல்வா. வாயில் வச்சதும் வழுக்கிட்டு போயிருங்க. கடைங்களில் நம்ம சுட சுட வாங்கி சாப்பிட முடியாதுங்க. ஆனால் வீட்டில் நம்ம சூடாக அப்போவே செஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி 1 வீக் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை கோதுமை அல்வா செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் அடிக்கடி இதே மாதிரி அல்வா செய்ய சொல்லி கேட்பாங்க. நீங்களும் நான் செஞ்ச அளவுகள் படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.